இந்த வீடியோல கோவேரியன்ஸ் கோரிலேஷன் மெஷர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணணுன்றத ஒரு நியூமெரிக்கல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். கோவேரியன்ஸ் கோரிலேஷன் மெஷர்ஸ் வச்சு நம்ம டேட்டா செட்ல இருக்கிற ரெண்டு கண்டினியூஸ் வேரியபிள்ஸோட ரிலேஷன்ஷிப்பை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த கோவேரியன்ஸ் கோரிலேஷன்ஸோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸை ஏற்கனவே நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருப்போம். இந்த வீடியோல நம்ம இந்த கோவேரியன்ஸ் கோரிலேஷன்ஸ் மெஷர்ஸை எப்படி ஒரு டேட்டா செட்டுக்கு கம்ப்யூட் பண்ணணுன்றத ஒரு நியூமெரிக்கல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். கோவேரியன்ஸ் கோரிலேஷன் மெஷர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எடுத்திருக்கிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல நம்ம ஒரு பாப்புலேஷன் டேட்டா கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டால ரெண்டு கண்டினியூஸ் வேரியபிள்ஸ் இருக்கு, டெம்பரேச்சர் அண்ட் ஐஸ் ஸ்ட்ரீம் சேல்ஸ். இந்த டெம்பரேச்சர் அண்ட் ஐஸ் ஸ்ட்ரீம் சேல்ஸோட ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு கோவேரியன்ஸ் அண்ட் கோரிலேஷன் வேல்யூஸை கால்குலேட் பண்ண போறோம். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு நம்ம கோவேரியன்ஸ் அண்ட் கோரிலேஷன் ஃபார்முலேஷன்ஸ் ஃபார் பாப்புலேஷன் டேட்டா தான் கன்சிடர் பண்ணிப்போம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் வரைஞ்சிக்கலாம். இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் காலம்ல நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது எக்ஸ் வேரியபிள் எடுத்து எழுதிக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள்ல டெம்பரேச்சர்ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் வேரியபிள் அண்ட் ஐஸ்கிரீம் சேல்ஸ்ன்றது டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது ஒய் வேரியபிள். இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிளை ஃபர்ஸ்ட் காலம்லயும் செகண்ட் காலம்லயும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட எக்ஸ் வேரியபிளோட மீனை கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ மீனுன்னு பார்த்தோம்னா நமக்கு ஆவரேஜ் வந்து 29.44 அப்படின்றது வந்து நம்மளோட எக்ஸோட ஆவரேஜ். அதே மாதிரி ஒய் வேரியபிளோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிக்கலாம், அதாவது மீன் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு வந்து 25.778ன்னு கிடைக்குது. ஸோ இந்த 29.44ன்றது தான் நம்மளோட மியூ ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி நம்மளோட மியூ ஆஃப் ஒய் வந்து 25.778. இப்போ வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா ஐட்டம் எவ்வளோ மீன்ல இருந்து வேரி ஆயிருக்குன்றத பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்ஐ மைனஸ் மியூ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா ஐட்டம் எவ்வளோ வந்து நம்ம மீனோட வேரி ஆயிருக்குன்றத பார்க்குறோம். ஸோ 15 மைனஸ் 29.44 நமக்கு வந்து மைனஸ் 14.44 கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸோட செகண்ட் இன்ஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா 17 இருக்கும். ஸோ இந்த 17 வந்து 29.44லேருந்து எவ்வளோ வேரி ஆயிருக்கு, 17 வந்து மீன்லேருந்து எவ்வளோ வேரி ஆயிருக்கு, அதாவது 17 மைனஸ் 29.44. ஸோ அது வந்து நமக்கு வந்து மைனஸ் 12.44ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 20 மைனஸ் 29.44 மைனஸ் 9.44ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த தேர்ட் காலம்ல இப்படி நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா ஐட்டம் மைனஸ் இட்ஸ் மீன் எழுதிக்கலாம். இப்போ ஃபோர்த் காலம்ல அதே மாதிரி ஒய் வேரியபிளோட ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அளவுக்கு மீன்ல இருந்து டிவியேட் ஆயிருக்குன்றத எடுத்துக்கலாம். ஸோ ஒய்ஐ மைனஸ் மியூ ஒய் வந்து கம்ப்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒய்ஐ வந்து 10 இருக்கும்போது நம்மளோட மீன் வந்து 25.778. ஸோ 10 மைனஸ் 25.778 நமக்கு வந்து மைனஸ் 15.78ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 11 ஒய் இன்ஸ்டன்ஸாக இருக்கும்போது 11 மைனஸ் 25.778 நமக்கு வந்து மைனஸ் 14.78ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஃபோர்த் காலமை நம்ம வந்து ஒய்ஐ மைனஸ் மியூ ஒய் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபிஃப்த் காலம்ல த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் மியூ எக்ஸ் இன்டூ ஒய்ஐ மைனஸ் மியூ ஒய் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரோல வந்து இந்த ரெண்டு ப்ராடக்டையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 14.44 இன்டூ மைனஸ் 15.78 to 7.90ன்னு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வந்து நம்மளோட தேர்ட் அண்ட் ஃபோர்த் காலமை மல்டிப்ளை பண்ணி நம்மளோட ஃபிஃப்த் காலம்ல என்ட்ரு பண்ணிக்கலாம் அந்த வேல்யூவை. ஸோ இப்போ இதோட சம்முன்னு பார்த்தோம்னா 1064.89ன்னு கிடைக்கும். இந்த 1064.89ன்றது நம்மளோட சம்டு வேல்யூ. இந்த சம்டு வேல்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், அதாவது நம்மளோட மீனுன்னு பார்த்தோம்னா 118.321ன்னு கிடைக்குது. ஸோ அதுதான் நம்மளோட கோவேரியன்ஸ். ஸோ கோவேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ எக்ஸ் இன்டூ ஒய் மைனஸ் மியூ ஒய் டிவைடட் பை என். ஸோ நம்மளோட நியூமரேட்டர் பார்ட் வந்து நம்மளோட சம்டு வேல்யூ வந்து 1064.89 டிவைடட் பை 9, தட் இஸ் ஈக்குவல் டு 118.321. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க கோவேரியன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது டெம்பரேச்சர் அண்ட் ஐஸ்கிரீம் சேல்ஸ். இப்போ இந்த கோவேரியன்ஸ் அப்சர்வ் பண்ணா இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா கிடைச்சிருக்கு. whenever the temperature changes, ஐஸ்கிரீம் சேல்ஸும் சேஞ்ச் ஆகுது. ஸோ டைரக்ஷன் ஆஃப் தி வேரியபிள்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து பாசிட்டிவ். ஸோ இந்த ப்ராப்ளம் ஒன்ல கோவேரியன்ஸ் பிட்வீன் டெம்பரேச்சர் அண்ட் ஐஸ்கிரீம் சேல்ஸ் வந்து 118.321, அதாவது பாசிட்டிவ் கோவேரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ ப்ராப்ளம் 2 எடுத்துக்கலாம். இந்த ப்ராப்ளம் 2ல வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது வந்து சாம்பிள் டேட்டா. ஸோ நம்ம எப்போ ப்ராப்ளம் எடுத்தாலும் நம்ம கையில் ஒர்க் பண்ணுறது வந்து பாப்புலேஷன் டேட்டாவா சாம்பிள் டேட்டாவான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் டேட்டா. ஸோ இந்த சாம்பிள் டேட்டான்றது சப்செட் ஆஃப் பாப்புலேஷன் டேட்டா தான். ஸோ சேம் டெம்பரேச்சர் அண்ட் ஐஸ்கிரீம் சேல்ஸ் எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து நடக்கிற அப்சர்வேஷன்ஸை நம்ம சாம்பிளாக இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து ஐஸ்கிரீம் சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்குன்ற அந்த அப்சர்வேஷன்ஸை நம்ம டேட்டா செட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சாம்பிள் டேட்டா வச்சு கோவேரியன்ஸ் கால்குலேட் பண்ணுற போது 2 கேசஸ் இருக்குது. அன்பயாஸ்டு சாம்பிள் கோவேரியன்ஸ் அண்ட் பயாஸ்டு சாம்பிள் கோவேரியன்ஸ். ஸோ இப்போ சாம்பிள் கோவேரியன்ஸை வச்சு பாப்புலேஷன் கோவேரியன்ஸை எக்ஸ்ட்ராபோலேட், அதாவது இன்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அன்பயாஸ்டு சாம்பிள் கோவேரியன்ஸ் தான் கேஸ் 1 தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இல்லை நம்ம சாம்பிள் கோவேரியன்ஸை வச்சு நம்ம பாப்புலேஷன் கோவேரியன்ஸை எக்ஸ்ட்ராபோலேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கேஸ் 2 பயாஸ்டு சாம்பிள் கோவேரியன்ஸ் யூஸ் பண்ணிப்போம். ஸோ நார்மலாக சாம்பிள் கோவேரியன்ஸ்னு சொன்னாலே வந்து இந்த பெசல் கரெக்ஷனோட அன்பயாஸ்டு சாம்பிள் கோவேரியன்ஸ் ஃபார்முலேஷன் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த பெசல் கரெக்ஷன் அடாப்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற சாம்பிள் கோவேரியன்ஸ் ஃபார்முலாவில் covariance of xy sxy is equal to summation x minus x bar into y minus y divided by n minus 1. The x bar y bar என்றது mean of x variable and y variable. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒரு டேபிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை நம்ம டேட்டா செட்லேருந்து எடுத்து எழுதிக்கலாம். இதில் வந்து டெம்பரேச்சர்ன்றது தான் எக்ஸ், ஐஸ்கிரீம் சேல்ஸ்ன்றது ஒய் வேரியபிள். ஸோ 20, 25, 30, 35, 40ன்றது எக்ஸில் எழுதிக்கலாம். 13, 21, 25, 35, 38 லிட்டர்ஸ்ன்றது ஒய்ல எழுதிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ் வேரியபிளுக்கு நம்ம மீன் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் பார் வந்து இஸ் ஈக்குவல் டு 13 நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஒய் வேரியபிளுக்கு மீன் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு 26.4ன்னு கிடைச்சிது. தேர்ட் காலம்ல ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா ஐட்டம் மீன்ல இருந்து எவ்வளோ டிவியேட் ஆயிருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ஐ மைனஸ் பார்ன்றது 20 மைனஸ் 30ன்றது வரும். ஸோ மைனஸ் 10 நமக்கு ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷனுக்கு கிடைச்சது. அதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் தி 4 அப்சர்வேஷனுக்கும் நம்ம கம்ப்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா ஐட்டம் மைனஸ் தி எக்ஸ் பார். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபோர்த் காலம்ல ஒய்ஐ மைனஸ் ஒய் பார் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒய்ஐன்றது ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா இன்ஸ்டன்சஸ் ஆஃப் ஒய் வேரியபிள் மைனஸ் தி மீன் ஆஃப் ஒய் வேரியபிள். ஸோ 13 மைனஸ் 26.5 அது வந்து மைனஸ் 13.4ன்னு கிடைக்குது. 21 மைனஸ் 26.4 மைனஸ் 5.4. அதே மாதிரி எல்லா அப்சர்வேஷனுக்கும் நம்ம கம்ப்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஃப்த் காலம்ல த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் இன்டூ ஒய்ஐ மைனஸ் ஒய் பார். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் தேர்ட் அண்ட் ஃபோர்த் காலம் நம்ம கம்ப்யூட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 10 இன்டூ மைனஸ் 13.4 நமக்கு 134ன்னு கிடைக்கும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி அப்சர்வேஷன்ஸ்க்கும் நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்டோட சம் வேல்யூன்னு பார்த்தோன்னா நமக்கு 320ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே சாம்பிள் கோவேரியன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பெசல் கரெக்ஷன் பண்ணும்போது இந்த 320 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக n-1 பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து n வந்து 5 அப்சர்வேஷன் இருந்துச்சுன்னா நம்ம இந்த பெசல் கரெக்ஷன் வச்சு சாம்பிள் கோவேரியன்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா 320 டிவைடட் பை 4ன்னு தான் நம்ம போடணும். நமக்கு 18 கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைச்ச இந்த 18ன்ற வேல்யூ வந்து அன்பயாஸ்டு சாம்பிள் கோவேரியன்ஸ். இந்த சாம்பிள் கோவேரியன்ஸ் வந்து வில் பி க்ளோஸ் டு தி பாப்புலேஷன் கோவேரியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி பயாஸ்டு சாம்பிள் வேரியன்ஸை பார்த்துக்கலாம். பயாஸ்டு சாம்பிள் வேரியன்ஸ்ன்னு பார்த்தோம்னா SXY இஸ் ஈக்குவல் டு summation x minus x bar into y minus y bar divided by n. அன்பயாஸ்ட் சாம்பிள் கோவேரியன்ஸ்க்கும் பயாஸ்ட் சாம்பிள் கோவேரியன்ஸ்க்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா நம்மளோட டினாமினேட்டர் பார்ட் வந்து பெசல் கரெக்ஷன் பேஸ் பண்ணி n-1 கேஸ் 1ல வரும். இங்கே பயாஸ்டு சாம்பிள் கோவேரியன்ஸில் நம்மளோட டினாமினேட்டர் பார்ட்டில் நம்ம வந்து n-ன்ட்டே கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த சேம் ப்ராசஸ் தான். எக்ஸ் வேல்யூ எடுத்து எழுதிப்போம், ஒய் வேல்யூ எடுத்து எழுதிப்போம். எக்ஸ்ஐ அண்ட் பார் கால்குலேட் பண்ணுவோம், ஒய்ஐ அண்ட் ஒய் பார் கால்குலேட் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் இன்டூ ஒய்ஐ மைனஸ் ஒய் பார் கால்குலேட் பண்ணிப்போம். அதோட சம் 320 நமக்கு கிடைச்சிரும். இதில் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா பயாஸ்டு சாம்பிள் கோவேரியன்ஸில் இந்த 320 டிவைடட் பை 5ன்னு நம்ம போடுவோம். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இந்த சாம்பிள் டேட்டாவை வச்சு தான் நம்ம டிவிஷனில் யூஸ் பண்ணுவோம். இந்த சம்டு வேல்யூவை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இந்த சாம்பிள் கோவேரியன்ஸ் வச்சு டிவைட் பண்ணிப்போம். அதாவது டிவைடட் பை n பண்ணுவோம்.
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 320 டிவைடட் பை 5ன்னு பார்த்தோன்னா நமக்கு 64ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுலேயே நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அன்பயாஸ்டு சாம்பிள் கோவேரியன்ஸ்ன்னு பார்த்தோன்னா 18 இருக்குது. அதுவும் பாசிட்டிவ் கோவேரியன்ஸ் தான். பயாஸ்டு சாம்பிள் கோவேரியன்ஸில் 64ன்னு கிடச்சிருக்கு. அதுவும் பாசிட்டிவ் கோவேரியன்ஸ் தான். இந்த சாம்பிள் டேட்டாவை நம்ம ஒரு பாப்புலேஷன் டேட்டாலேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாப்புலேஷன் டேட்டாவோட கோவேரியன்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு 118.321ன்னு கிடச்சிச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டு சாம்பிள் கோவேரியன்ஸில் எது வந்து ரிலேட்டட் டு பாப்புலேஷன் கோவேரியன்ஸ்னு பார்த்தா 80 இஸ் க்ளோஸ் டு பாப்புலேஷன் கோவேரியன்ஸ். ஸோ இந்த அன்பயாஸ்டு சாம்பிள் கோவேரியன்ஸோட மெயின் லாஜிக்கே என்னன்னா, சாம்பிள் கோவேரியன்ஸை வச்சு பாப்புலேஷன் கோவேரியன்ஸை இன்ஃபர் பண்ணோம்னா நமக்கு வந்து அன்பயாஸ்டு சாம்பிள் கோவேரியன்ஸ் வேல்யூ தான் வந்து க்ளோஸ் டு பாப்புலேஷன் கோவேரியன்ஸ் வேல்யூவாக இருக்கும். நம்மளோட சாம்பிள் கோவேரியன்ஸ் வேல்யூவை லார்ஜ் வேல்யூவாக ஆக்குறதுக்காக தான் வந்து நம்ம வந்து டினாமினேட்டரில் n-1 வேல்யூ வச்சு நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். இந்த n-1 வந்து பேஸ்ட் ஆன் த பெசல் கரெக்ஷன் அண்ட் தி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இந்த அன்பயாஸ்டு பயாஸ்டு சாம்பிள் கோவேரியன்ஸ் வந்து எக்ஸல் ஷீட்டில் ஈஸியாக ஃபார்முலேஷன் வச்சே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலா பாரில் போய் ஈக்குவல்ஸ்ன்னு போட்டு COVன்னு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கோவேரியன்ஸ் டாட் பின்ற ஒரு ஃபங்க்ஷன் தெரியுது, கோவேரியன்ஸ் டாட் எஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் தெரியுது. கோவேரியன்ஸ் டாட் பி அப்படின்னு சொன்னால் பாப்புலேஷன் கோவேரியன்ஸ், கோவேரியன்ஸ் டாட் எஸ்ன்னு சொன்னோம்னா சாம்பிள் கோவேரியன்ஸ். இப்போ இது பாப்புலேஷன் டேட்டானால நம்ம வந்து பாப்புலேஷன் கோவேரியன்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு அரே வந்து எதுலேருந்து வருதுன்னா இதுதான் எக்ஸ் வேல்யூ, இதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா போட்டுக்கோங்க. அண்ட் செகண்ட் அரே வந்து ரோ 2லேருந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் நமக்கு பாஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் வந்து இந்த டிக்கு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு கோவேரியன்ஸ் 118.320 கிடச்சிருச்சு. பாப்புலேஷன் கோவேரியன்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ சப்போஸ் வந்து நம்ம சாம்பிள் டேட்டா எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்மளோட சாம்பிள் டேட்டா. இந்த சாம்பிள் டேட்டா வந்து பாப்புலேஷன் டேட்டாவோட சப்செட் தான். ஸோ பாப்புலேஷன் டேட்டாலேருந்து தான் டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து கோவேரியன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாம்பிள் கோவேரியன்ஸ் தான் எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் போய் பார்த்தீங்கன்னா கோவேரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கோவேரியன்ஸ் டாட் எஸ்ன்னு இருக்கும். ஸோ அதாவது சாம்பிள் கோவேரியன்ஸ் இது வந்து பை டிஃபால்ட் பெசல் கரெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ n-1 வந்து டினாமினேட்டரில் யூஸ் பண்ணோம் கோவேரியன்ஸ் ஃபார்முலாவில். ஸோ நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறது அன்பயாஸ்டு கோவேரியன்ஸ் தான். ஸோ கோவேரியன்ஸ் டாட் எஸ், அதே மாதிரி நமக்கு எங்கே வேல்யூஸ் இருக்குன்றத நம்ம பொசிஷன் கொடுத்துக்கலாம், செல்லோட பொசிஷன். அண்ட் தென் செகண்ட் வேல்யூ ஒய் வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். தென் பிக் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கோவேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 80. இது ரெண்டுமே வந்து நம்ம கம்ப்யூட் பண்ண இந்த வேல்யூ தான். இந்த எக்ஸல் ஷீட்டில் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணதை தான் வந்து இங்கே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கோம். 118 இது. இதில் பார்த்தீங்கன்னா தி பாப்புலேஷன் கோவேரியன்ஸ் எக்ஸல் ஷீட்டில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை காமிச்சிருக்கோம். இப்போ ப்ராப்ளம் 1லையும் ப்ராப்ளம் 3லையும் நம்ம வந்து கோவேரியன்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஃபார் பாப்புலேஷன் டேட்டாவுக்கும் சாம்பிள் டேட்டாவுக்கும். இப்போ ப்ராப்ளம் 3ல வந்து நம்ம கோரிலேஷன் கால்குலேட் பண்ணலாம் ஃபார் பாப்புலேஷன் டேட்டா. இந்த கோரிலேஷன் ஃபார்முலேஷனை குயிக்காக ரிவைஸ் பண்ணிக்கலாம். கோரிலேஷன் மெஷரை வச்சு நம்ம வந்து ரெண்டு வேரியபிள் ரிலேஷன்ஷிப்போட டைரக்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணலாம். கோரிலேஷன் வேல்யூவோட ரேஞ்ச் வந்து -1 to 1. இப்போ இந்த ப்ராப்ளம் 3ல வந்து நம்ம கோரிலேஷன் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். நம்ம எடுத்திருக்கிற டேட்டா வந்து ஒரு பாப்புலேஷன் டேட்டா. ஸோ இந்த கோரிலேஷன் ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கோரிலேஷன் ஆஃப் x, y is equal to sigma covariance of xy divided by standard deviation of x into standard deviation of y. That is equal to summation xi minus mu of x into yi minus mu of y divided by the square root of summation xi minus mu x the whole square into the summation of yi minus mu y the whole square. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் வரைஞ்சிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் காலமில் நம்மளோட எக்ஸ் வேரியபிள் அதாவது டெம்பரேச்சர் வேல்யூஸையும் அண்ட் செகண்ட் காலமில் நம்மளோட ஒய் வேரியபிள் ஐஸ்கிரீம் சேல்ஸையும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ் வேரியபிளோட மீனை கால்குலேட் பண்ணிக்கலாம். நமக்கு 29.44ன்னு கிடச்சிருக்கு. ஒய் வேல்யூவோட மீனை கால்குலேட் பண்ணிக்கலாம். 25.778ன்னு கிடச்சிருக்கு. இப்போ தேர்ட் காலமில் நம்ம xi மைனஸ் மியூ எக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ xiன்றது அப்சர்வ்டு டேட்டா
15 and mu xன்றது நமக்கு கிடைச்ச ஆவரேஜ் வேல்யூ. ஸோ 29.44. ஸோ இதோட மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு -14.44. எல்லா அப்சர்வேஷனுக்கும் அதே மாதிரி நம்ம xi மைனஸ் மியூ எக்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் காலமில் xi மைனஸ் மியூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம xi மைனஸ் மியூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஃபிஃப்த் காலமில் yi மைனஸ் மியூ ஒய். ஒய்ன்றது வந்து டேட்டா அப்சர்வ்ட் இன் தி y வேரியபிள். அண்ட் yi மைனஸ் மியூ ஒய்ன்னு சொல்லும்போது அந்த அப்சர்வ்ட் வேரியபிள் மைனஸ் தி ஆவரேஜ்டு வேல்யூ. ஸோ 10 மைனஸ் 25.778 பண்ணோம்னா -15.78 கிடைக்கும். எல்லா அப்சர்வேஷனுக்கும் அதே மாதிரி நம்ம வந்து yi மைனஸ் மியூ ஒய் கம்ப்யூட் பண்ணிக்கலாம். அண்ட் சிக்ஸ்த்து காலமில் நம்ம வந்து yi மைனஸ் மியூ ஒய் the whole square calculate பண்ணிக்கலாம். அதாவது -15.78 into -15.78 அதாவது 248.94 கிடைக்கும். ஸோ இந்த சிக்ஸ்த் காலமோட நம்மளோட xi மைனஸ் மியூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரோட சம்டு வேல்யூவும் yi மைனஸ் மியூ ஒய் த ஹோல் ஸ்கொயரோட சம்டு வேல்யூவும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ xi மைனஸ் மியூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் சம்டு வேல்யூ 906.22 கிடைக்கும். yi மைனஸ் மியூ ஒய் த ஹோல் ஸ்கொயரோட சம்டு வேல்யூ 1265.56 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து xi மைனஸ் மியூ எக்ஸ் இன்டூ yi மைனஸ் மியூ ஒய் அதாவது நம்மளோட நியூமரேட்டர் பார்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் தி தேர்ட் காலம் அண்ட் தி ஃபிஃப்த் காலம் xi மைனஸ் மியூ எக்ஸ் இன்டூ yi மைனஸ் மியூ ஒய். ஸோ இதோட ப்ராடக்டை எடுத்துட்டு அண்ட் தென் ஃபைனலாக வந்து அதோட சம்மும் கால்குலேட் பண்ணிக்கலாம். 1064.89 கிடைக்கும். ஸோ இந்த கோரிலேஷன் ஃபார்முலா பார்த்தோம்னா p of xy is equal to summation of xi minus the mean value of x into yi minus mean value of y divided by the square root of summation of xi minus the mean value of x the whole square into summation of yi minus the mean value of y the whole square. இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து கோரிலேஷன் ஆஃப் p of xy is equal to summed value of product of xi minus mu x into yi minus mu y வந்து 1064.8689 கிடைக்குது. divided by the square root of xi minus mu x the whole square வந்து நமக்கு 906.22 கிடைக்குது. into yi minus mu y the whole square வந்து 1265.56 கிடைச்சிருக்கு. ஸோ into 126.5 ஸோ 906.22 into 1265.56 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 0.994 இருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம ஹைலைட் பண்ண மாதிரி கோரிலேஷன் வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் த ரேஞ்ச் -1 to +1 தான். ஸோ இது வந்து இட் இஸ் க்ளோஸ் டு 1. 0.994ன்றது க்ளோஸ் டு 1, அதாவது ஹைலி பாசிட்டிவ் கோரிலேட்டட். இந்த பாசிட்டிவ் சைட்லேருந்து நமக்கு என்ன இன்ஃபர் பண்ணுவோம்னா டைரக்ஷன் ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஒன் வேரியபிள் சேஞ்ச் ஆகும்போது த அதர் வேரியபிளும் சேஞ்ச் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஐஸ்கிரீம் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்னு பார்த்தா 0.994 இருக்கிறதுனால ஸோ ஹை பாசிட்டிவ் கோரிலேஷன்ன்றது நம்மளோட இன்ஃபரன்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம சாம்பிள் டேட்டாக்கும் நம்ம அதே ஃபார்முலேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த கம்ப்யூட் பண்ண ரிசல்ட்ஸை நம்ம சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ் கோவேரியன்ஸ் ஹை பாசிட்டிவ் கோரிலேஷன் நம்ம ஒரு பாப்புலேஷன் டேட்டா டெம்பரேச்சர் ஐஸ்கிரீம் சேல்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம கோவேரியன்ஸ் அண்ட் கோரிலேஷன் கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு பாசிட்டிவ் கோவேரியன்ஸும் ஹை பாசிட்டிவ் கோரிலேஷனும் கிடைக்குது. ஸோ கோவேரியன்ஸ் வந்து 118.321னால பாசிட்டிவ் கோவேரியன்ஸ் டைரக்ஷனை மட்டும் நம்மளால இன்ஃபர் பண்ண முடியும். ஸோ கோரிலேஷன் வச்சு நம்ம பார்த்தோம்னா 0.994 இது வந்து டைரக்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஸோ டைரக்ஷன்ன்றது பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் டைரக்ஷன் அண்ட் ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 1 இருக்கிறதுனால ஹை பாசிட்டிவ் கோரிலேஷன், அதாவது ஸ்ட்ராங் பாசிட்டிவ் கோரிலேஷன், ஸ்ட்ராங்லி ரிலேட்டட். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட வேரியபிள்ஸோட ரிலேஷன்ஷிப்பை கோவேரியன்ஸ் கோரிலேஷன் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் நெகட்டிவ் கோவேரியன்ஸ் அண்ட் ஹை நெகட்டிவ் கோரிலேஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அண்ட் காஃபி சேல்ஸ் எடுத்திருக்கோம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக காஃபி சேல்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதோட கோவேரியன்ஸ் அந்த ஃபார்முலேஷனை வச்சு கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு -153.383 கிடைக்கும். இந்த மைனஸ்லேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுவோம்னா இந்த ரெண்டு வேரியபிளோட ரிலேஷன்ஷிப் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது, அதாவது நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப், நெகட்டிவ் கோவேரியன்ஸ். கோரிலேஷனில் வந்து நமக்கு -0.993 கிடைக்குது. இட் இஸ் க்ளோஸ் டு -1.
அண்ட் நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால நெகட்டிவ் கோரிலேஷன், அண்ட் க்ளோஸ் டு -1 இருக்கிறதுனால ஹை நெகட்டிவ் கோரிலேஷன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து ஹை நெகட்டிவ் கோவேரியன்ஸ்க்கும் ஹை நெகட்டிவ் கோரிலேஷனுக்கும் உள்ள எக்ஸாம்பிள். ஸோ நம்ம சம்மரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்திருக்கிற பாப்புலேஷன் டேட்டா வந்து டெம்பரேச்சர், ஐஸ்கிரீம் சேல்ஸ் இந்த மாதிரி டேட்டா எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற கோவேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கோவேரியன்ஸ் அண்ட் ஹை பாசிட்டிவ் கோரிலேஷன். இப்போ செகண்ட் டேட்டா செட்டில் டெம்பரேச்சர், ஐஸ்கிரீம் சேல்ஸோட சாம்பிள் டேட்டா எடுத்திருக்கோம். சாம்பிள் டேட்டாவை வந்து பாப்புலேஷன் டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இதில் கோவேரியன்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா 2 கோவேரியன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். தி அன்பயாஸ்டு சாம்பிள் கோவேரியன்ஸ் அண்ட் பயாஸ்டு சாம்பிள் கோவேரியன்ஸ். அன்பயாஸ்டு சாம்பிள் கோவேரியன்ஸ் வந்து பெசல் கரெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்யூட் பண்ணுறதுனால நம்மளோட அன்பயாஸ்டு சாம்பிள் கோவேரியன்ஸ் 18 இருக்கு. இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு பாப்புலேஷன் கோவேரியன்ஸாக இருக்கும். அண்ட் பயாஸ் சாம்பிள் வேரியன்ஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 64ன்னு கிடைக்குது. ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூனால பாசிட்டிவ் கோவேரியன்ஸ் தான். ஸோ இதோட கோரிலேஷன் பார்த்தோம்னா இதோட கோரிலேஷனும் ஸோ 0.9 நமக்கு க்ளோஸ் டு 1 வருது. ஸோ இட் இஸ் ஹைலி பாசிட்டிவ்லி கோரிலேட்டட். ஸோ பாசிட்டிவ் கோவேரியன்ஸ் அண்ட் ஹை பாசிட்டிவ் கோரிலேஷன். ஸோ இந்த கோவேரியன்ஸ் அண்ட் கோரிலேஷன் வேல்யூஸ் எல்லாம் வச்சு நம்ம கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸும் கோரிலேஷன் மேட்ரிக்ஸும் பில்ட் பண்ணுவோம். ஸோ கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ்ன்றது எல்லா வேரியபிள்ஸோட கோவேரியன்ஸ் வேல்யூஸை குரூப் பண்ணி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான். கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் 2 வேரியபிள்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ XY வந்து 2 வேரியபிள்ஸாக இருந்துச்சுன்னா அதோட டயக்னல் எலமெண்ட்டில் வேரியன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் தென் தி ரெஸ்ட் ஆஃப் தி எலமெண்ட்டில் கோவேரியன்ஸ் வந்து ஃபார்முலா இருக்கும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலமில் கோவேரியன்ஸ் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலமில் கோவேரியன்ஸ் இருக்கும். டயக்னல் எலமெண்ட்டில் வேரியன்ஸ் இருக்கும். அண்ட் இஃப் 3 வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா 3 வேரியபிள்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸில் டயக்னல் எலமெண்ட்டில் வேரியன்ஸ் இருக்கும். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கும், வேரியன்ஸ் ஆஃப் ஒய் இருக்கும், வேரியன்ஸ் ஆஃப் இசட் இருக்கும். அண்ட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலமில் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இருக்கும். அண்ட் தேர்ட் காலமில் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இசட் இருக்கும். அதே தான் வந்து லோவர் ட்ரையாங்கிளுக்கும் ரிப்பீட் ஆகும். கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்யும் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இசட், கோவேரியன்ஸ் ஆஃப் ஒய் இசட். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற கோவேரியன்ஸ் வேல்யூஸை கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஃபார் தி என்டையர் டேட்டாக்கு. இதே மாதிரி கோரிலேஷன் மேட்ரிக்ஸும் கோரிலேஷன் வேல்யூஸ் பிட்வீன் தி பேர் ஆஃப் எலமெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். 2 வேரியபிளாக கோரிலேஷனோட வேல்யூஸ் வந்து -1 to 1 ரேஞ்சில் இருக்குது. டயக்னல் வேல்யூஸில் வந்து நமக்கு வந்து 1 இருக்கும் டிஃபால்ட்டாக. அண்ட் இட்ஸ் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ அப்பர் ட்ரையாங்கிளும் லோவர் ட்ரையாங்கிளும் சேமாக தான் இருக்கும். இப்போ நம்ம லோவர் ட்ரையாங்கிளில் வேல்யூஸ் பார்த்தோம்னா கோரிலேஷன் ஆஃப் எக்ஸ், ஒய். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலமும் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலமும் கோரிலேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்யை காமிக்கும். அண்ட் நம்ம வேரியபிள் 3 வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா டயக்னல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் 1 இருக்கும். அண்ட் லோவர் ட்ரையாங்கிள் வேல்யூவும் அப்பர் ட்ரையாங்கிள் வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். ஸோ லோவர் ட்ரையாங்கிள் வேல்யூவில் கோரிலேஷன் ஆஃப் எக்ஸ், ஒய் கிடைக்கும் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில். தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் கோரிலேஷன் ஆஃப் எக்ஸ், இசட்டும் அண்ட் கோரிலேஷன் ஆஃப் ஒய், இசட்டும் கிடைக்கும் நமக்கு. ஸோ இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால மேலே அப்பர் ட்ரையாங்குலர் பார்ட்லேயும் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலமில் அது சேம் வேல்யூ தான் வரும். கோரிலேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் கோரிலேஷன் ஆஃப் எக்ஸ், இசட். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் டேட்டாவில் டெம்பரேச்சர், ஐஸ்கிரீம் சேல்ஸ்க்கு கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் டிரைவ் பண்ணோன்னா ஸோ நம்ம கம்ப்யூட் பண்ண கோவேரியன்ஸ் வந்து 118 கிடைக்குது. அண்டு மற்றதெல்லாம் வந்து நமக்கு டயக்னல் எலிமெண்ட்ஸில் இருக்கிறது வேரியன்ஸ். அதேமாதிரி கோரிலேஷன் மேட்ரிக்ஸ் வந்து 0.994 நம்மளோட கோரிலேஷன். அது வந்து நமக்கு வந்து லோவர் ட்ரையாங்குலர்லேயும் 0.994, அப்பர் ட்ரையாங்குலர் அதாவது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அண்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் 0.994 இருக்கும். ஸோ இதுதான் வந்து கோவேரியன்ஸ் கோரிலேஷன் மேட்ரிக்ஸ். இந்த கோவேரியன்ஸ் கோரிலேஷன் மேட்ரிக்ஸை பேசிக்காக வந்து நிறைய மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸில் அடாப்ட் பண்ணுவோம். ஈவன் சிம்பிள் லீனியர் ரெக்ரேஷனில் இந்த கோவேரியன்ஸ் கோரிலேஷன் மெஷர்ஸ் வச்சு தான் வந்து ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் ஃபார்முலாஸ் வந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோவேரியன்ஸ் கோரிலேஷன் மெஷர்ஸ்னால் என்ன, இந்த மெஷர்ஸோட ஃபார்முலேஷன்ஸும் ஒரு நியூமெரிக்கல் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருக்கோம். இந்த கோவேரியன்ஸ் கோரிலேஷன் மெஷர்ஸை வச்சு 2 கண்டினியூஸ் வேரியபிள்ஸோட ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த கோவேரியன்ஸ் கோரிலேஷன் மெஷர்ஸை மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ்லையும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்லையும் வைட்லி அடாப்ட் பண்ணுவாங்க. மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸில் இந்த கோவேரியன்ஸ் கோரிலேஷன் மெஷர்ஸை வச்சு நிறைய லேர்னிங் அல்காரிதம்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இந்த கோவேரியன்ஸ் கோரிலேஷன் மெஷர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.